மாவட்டம் எம்பிரானஹள்ளியில் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவானது கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக காளையாக பூஜைகள் நடைபெற்று தீர்த்தக்குடம் எடுக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நாளான இன்று ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட தீர்த்த கூடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரானது ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. பின்னர் இந்த புனித நீரானது பக்தர்களுக்கு தீர்த்தமாக தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் தாந்தானி கிராமத்திலிருந்து எருச்சி சிதம்பர விடுதி செல்லும் சாலை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. மேலும் இந்த சாலையை செட்டிக்காடு, சிட்டாங்காடு, கரிசக்காடு, தொழுவங்காடு போன்ற கிராம மக்கள் பயன்படுத்துகின்றனர். அது மட்டுமின்றி தாந்தானி ஊராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளி இருப்பதால் இந்த சாலையை பள்ளி மாணவ மாணவிகள் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். இதுகுறித்து தாந்தானி ஊராட்சி மன்ற தலைவர் சிவமையநாதன் கூறுகையில், இந்த சாலை போடப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டதால் இப்பகுதியில் சிறிய மழை பெய்தாலும் நீர் தேங்கி இவ்வழியாக செல்ல முடியாத நிலை உள்ளது. அது மட்டுமின்றி சாலையை சீரமைத்து தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி பலமுறை அரசுக்கு அனுப்பியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். இந்த நிலையில் விரைவில் சாலை சரி செய்யப்படாத பட்சத்தில் இப்பகுதி மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தங்க வரதராஜன் கும்பகோணத்தில் உள்ள தஞ்சை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ராஜஸ்தானில் மோடி பேசியபோது அவர் சொல்லாத பல விஷயங்களை சொல்லப்பட்டதாக காழ்ப்புணர்ச்சி உருவாக்க வேண்டும் என்ற தவறான எண்ணத்தில் பேசப்படுவதாக கூறினார். அவர் ஹிந்தியில் பேசியதால் அது தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என கூறினார். இந்தியாவில் இருக்கிறவர்கள் வந்தேரிகள் என குறிப்பிட்டுள்ள மோடி சிறுபான்மையினரை குறிப்பிடவில்லை எனவும், ஊடுருவலாக வந்தவர்களையும் வெளியிலிருந்து வந்து ஆதாரம் இல்லாமல் தங்கியிருக்கிறவர்களை மட்டுமே அவர் குறிப்பிட்டுள்ளார் என கூறினார். தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அதனை சமாளிக்கும் வகையில் பழனி அருகே வயலூரில் தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி, ஆரஞ்சு, திராட்சை, இளநீர் உள்ளிட்ட பழ வகைகள், வெள்ளரி, நுங்கு உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டது. மேலும் கோடைக்காலம் முடியும் வரை மோர் பந்தல் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணன், ஒன்றிய துணை செயலாளர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சேனல் கிராமத்தில் அருள்மிகு சக்தி மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோபூஜை நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்பு மேளதாள நாதஸ்வர வாத்தியங்கள் முழங்க கலசம் புறப்பட்டு கோபுர கலசத்தில் புனித நீரானது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து மூலவருக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தை காண சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். உலக சுற்றுலா தலங்களில் நீங்கா இடம் பிடித்த மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்கள், சுற்றுலா தலங்கள் அதிக அளவில் உள்ளன. இதில் பூங்காக்கள், நீர்வீழ்ச்சிகள், சரணாலயங்கள் போலவே மலைப்பாதைக்கும் ஓர் அழகுண்டு. தற்போது கோடைக்காலம் நெருங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜகரண்டா மலர்கள் பூக்க துவங்கியுள்ளன. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை இந்த மலர்கள் பூத்து குலுங்கும். இந்த மரங்கள் ஆண்டுக்கு ஒருமுறை பூத்து மரத்தில் உள்ள இலைகள் உதிர்ந்து மலர்கள் மட்டும் ஊதா நிறத்தில் காட்சியளித்து பூத்து குலுங்கும். தற்போது பூத்து உள்ள இதை மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் படம் பிடித்தும் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டும் மகிழ்ந்து செல்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆர்சி செட்டிப்பட்டியில் கடந்த 20 ஆண்டுகளாக தனியார் ஸ்பின்னிங் நூல் மில் செயல்பட்டு வருகிறது. இந்த மில்லில் ஓமலூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நூல் மில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நிரந்தரமாக மூடப்பட்டது. நூல் மில் நிர்வாகத்தின் இந்த செயலை கண்டித்து சேலம் மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர்கள் சங்கம், ஓமலூர் நூல் மில் கிளை ஆகியவை இணைந்து மூடப்பட்ட பஞ்சாலை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதற்கு தொழிலாளர் துறை உரிய விளக்கம் கேட்டு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலை மூடப்பட்ட காலங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், ஊதியம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வு கொள்ள வேண்டும் என முழக்கமிட்டனர். இதில் தொழிலாளர் சங்கத்தினர், தொழிலாளர்கள், குடும்பத்தினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தண்டந்தோட்டம் கிராமத்தில் சோழர் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்து வேலாயுத சுவாமி கோவில் மற்றும் பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திர தர்மசாஸ்தா திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா 11 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறும். அதுபோலவே இவ்வாண்டு கடந்த 17ஆம் தேதி புதன்கிழமை பூச்சொரிதலுடன் துவங்கி 9ஆம் நாளான இன்று பார்வேட்டை சிறப்பாக நடைபெற்றது. சிவப்பு குதிரையில் ஐயனாரும், வெள்ளை குதிரையில் முத்து வேலாயுத சுவாமியும் என உற்சவர்கள் பவனி நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பந்தலில் சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உற்சவ சுவாமிகளுக்கு அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இத்திருவிழாவில் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 1001 பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். முன்னதாக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் மற்றும் தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமயாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஹோமத்தில் வைத்திருந்த கும்பங்களை வைத்து கோவிலில் உள்ள கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு 16 வகை திவ்ய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இவ்விழாவில் வெம்பக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த மேல்புது இளவரசன்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்து பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கப்பட்டது. பின்னர் 2 காலையாக பூஜைகள் முடிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பொதுமக்களுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.